அனைவருக்கும் வணக்கம். இது சமய ஜோதி தமிழ் யூடியூப் சேனல். எளிய வகை பரிகாரங்கள் மூலமாக மக்கள்கிட்ட ஜோதிடம் சென்று சேரணும், எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். இது எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆன்லைனில் ஜாதகமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் குழப்பம், கல்யாண தடை, பிஸ்னஸில் ரொம்ப பெரிய பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஜாதகம் நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறோம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எந்திரங்கள் எழுத்துறது, வீட்டில் செய்வன கோளாறுகள் இருந்தாலும் அதை எங்களால் சரி பண்ண முடியும். நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகமே இல்லை, நாங்கள் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஜாமக்கோல் பிரசங்கம் மூலமாகவும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் நாங்கள் அதற்கான தீர்வுகளை வழங்கி வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, 7.5 சனியின் தாக்கங்கள் குறைய என்ன பண்ணலாம். இந்த சனிப்பயிற்சி ஆனதும் போகணும். இங்கே எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, சனிப்பயிற்சி சனி பகவான் எனக்கு எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் கேள்வியாகவே இருக்குது. அர்த்தாஷ்டம சனின்னு ஒருத்தருக்கு கவலை, கண்டக சனின்னு ஒருத்தருக்கு கவலை, ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனின்னு கவலை, ஒருத்தருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கவலை. இதற்கான பரிகாரங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே அவரை சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுக்கு நிகரான ஒருத்தர். அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிமான். எப்படி நீதி தேவதைக்கு கண் கட்டப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி அவர் நல்லது செஞ்சிருந்தால் நல்லதை கண்டிப்பாக செய்வார். நீ எங்கேயாவது ஒரு பக்கம் கெட்டது செஞ்சுருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பலனை, கெட்ட பலனை கொடுக்காம போகவே மாட்டார். சரி, அப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணால் இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிளுங்க. பைரவர். அந்த பைரவரை பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரிங்க. இதை எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் செல்லமாக நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. போயிட்டு போகிறான் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெருநாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுவாங்க சிலர். அவங்கள அறியாமலேயே செய்வாங்க. அவர்களுக்கும் சனி பகவானோட கரிசன பார்வை கிடைச்சிடும். அவரோட குரூர பார்வையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் விடுங்க. சனி பகவான் இந்த மாதிரி கோச்சாரத்தில் வரும்போது மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தசாபுதியே நடக்கும். அவங்களும் இதை செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க பைரவருக்கு சனிக்கிழமை ராவு காலத்தில் போய் வெத்தலை மாலை போட்டு கும்பிடுங்க. சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வெற்றிலை மாலை போட்டு கும்பிடலாம். சரி, வெத்தலை மாலை எனக்கு கிடைக்கலைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பிலை மாலை போட்டு கும்பிடலாம். கருவேப்பிலை மாலை போட்டு கும்பிட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணலாம். இதை செய்கிறதன் மூலமாகவும் சனி பகவானோட குரூர பார்வை உங்களுக்கு குறையும். இது ஒரு வகையான பரிகாரம். ரெண்டாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ராகு காலத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போடலாம் பைரவருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. எள்ளை ஒரு பொட்டலமாக கட்டி விளக்கு போடுறது போடாதீங்க. எள்ளு அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தவசம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி விளக்கு போடுறதுனால உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. அது மாதிரி பண்ண வேணாம். நெய் தீபம் 2 ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா நல்லெண்ணெயில் விளக்கு போடலாம். இது 2 செஞ்சிங்கனாலே போதும். அதாவது ஒன்று கருவேப்பிலை மாலையோ இல்லது வெற்றிலை மாலையோ போட்டு கும்பிடலாம் ஒன்று ராகு காலத்தில். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெயில் விளக்கு 2 விளக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா நெய்யில் 2 விளக்கு போடலாம். இதை 2 போட்டிங்கனாலே, இந்த 2ல் எதையாவது ஒன்று பண்ணினீங்கனாலே உங்களுக்கு சனி பகவானோட குரூர பார்வையிலேருந்து கஷ்டங்களை விலக்கி நன்மைகள் பெருகும். வாழ்த்துக்கள்.